பெரும்பான்மை பலம் இல்ல, தீர்மானம் கொண்டு வந்தால் தோல்வியடையும் தெரிந்தும் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வந்ததுக்கான காரணம் வெற்றி தோல்வி என்பதெல்லாம் இல்லை. நியாயம் என்பதை நாட்டு மக்களுக்கு உணர வேண்டும், உண்மை என்பதை நாட்டு மக்களுக்கு உணர வேண்டும், நடுநிலையோடு செயல்பட வேண்டும் எதிர்காலத்தில் என்ற நம்பிக்கையோடு தான் இதை கொண்டு வந்தோம். அவருக்கும் சட்டப்பேரவை தலைவர் சரியா வாய்ப்பு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவரு இதை எதிர்த்திருக்காரு. இதுல ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் கிடையாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தோழமை கட்சிக்கு கொடுக்கலங்கிறாரு. ஆனா சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியில் இருக்கிறதா ஆளுங்கட்சி உறுப்பினர், மீது எல்லாமே எதிர்கட்சி உறுப்பினர்கள். அதோட மறந்து பேசுறாங்க. தோழமை கட்சிக்கு எங்க கொடுக்கல, வெளியில தான் தோழமை கட்சி. சட்டமன்றத்துக்கு வந்தா ஆளுங்கட்சி எதிர்கட்சி, ஆளுகின்ற கட்சியில் இருக்கின்றவர் தான் பிரதான அந்த கட்சி தான் உறுப்பினர்கள் தான் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள். மற்ற எல்லா கட்சியுமே வெளியில தோழமை உணர்வோடு போட்டி போட்டு வெற்றி பெற்று வந்திருக்கலாம். ஆனா ஒவ்வொரு கட்சியும் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, எல்லாமே எதிர்கட்சி உறுப்பினர் தான். அதை கூட மறந்து அந்த சட்டமன்ற அவருடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களாம் தோழமை கட்சி கொடுக்கலன்னு சொல்றாங்க. இங்கேயும் தோழமை கட்சி தான் பாக்குறாங்க. அதான் எல்லாம் பாராட்டி பேசுறாங்க. அது நீங்க புரிஞ்சுட்டா நாங்க என்ன செய்யறது? நீங்க நினைக்கிறதுல நாங்க பதில் சொல்ல முடியாதே. அதாவது அவர்கள் நாங்க என்னென்னலாம் சொன்னோம் அதை மறுக்கவே இல்லையே. நாங்க சொன்னதெல்லாம் மறுத்து சொல்லியிருக்கணும்ல, எதையும் மறுக்கலையே. நான் என்னென்ன காரணத்திற்காக சட்டப்பேரவைத் தலைவர் பதவி நீக்கம் தீர்மானத்தை கொண்டாந்து நான் சொன்னேன். அதுக்கெல்லாம் எந்த பதிலும் கிடையாது. ஒரே வழியில் சொல்லி இதை எப்படியாவது எப்பொழுதும் போல இதை திசை திருப்பி வேணும். இதுக்கு அப்படி பேசுறாரு. அது மட்டும் இல்ல, இப்ப சட்டப்பேரவைத் தலைவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்த உடனே முதலமைச்சர் ஆணைக்குப்படி தான் செயல்படுங்க. இப்ப பேசிக்கிட்ட பொழுது முதலமைச்சருடைய ஆணைப்படி தான் செயல்படும் அறிவிக்கிறாரு. நான் அதான் சொன்னேன், இது யார் இயக்குறான்னு நான் கூட கேட்டேன். சட்டப்பேரவைத் தலைவர் நடுநிலையோடு செயல்பட வேணும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி முதலமைச்சர் எதிர்கட்சி எல்லாம் பார்க்கக்கூடாது. எது சரி எது தவறுன்னு தான் பார்க்கணும். அதான் சட்டமன்ற தலைவருடைய நிலைப்பாடு. அதையும் மறந்து இன்னைக்கு அதையும் தான் சொல்றாரு. இவ்வளவு பிரச்சனை நடந்த பிறகு நீ சொன்ன மாதிரி இந்த வாக்கெடுப்புலாம் முடிஞ்ச பிறகு மீண்டும் அந்த நிலைக்கு தான் போறாரு. இது எங்களுக்கு வருத்தம் வேதனை அளிக்குது.